வரும் இப்ராஹிம் நபியே ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இப்ப தெரிஞ்சுக்கங்க அல்லாஹ்வோட சக்தி என்னன்னு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா ஈமான சொல்லிக் கொடுத்தார். ஏங்க அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஈமான சொல்லிக் கொடுக்கணும்? நம்மளை சுற்றி மாகூல் இல்லை அப்படின்னா இந்த ஈமான் நம்மள்ட்ட இருந்து போயிடும். நம்மளை சுற்றி அந்த ஈமானுடைய மாகூல் இல்லைன்னா நம்ம எதை பார்க்குறோமோ, எதை பேசுகிறோமோ, எதை பற்றி யோசிக்கிறோமோ, எந்த மாகூலில் இருக்கிறோமோ, இன்னைக்கு உள்ள மாகூல் பாருங்க குஃபருடைய மாகூல், குஃபரில் கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ் தஆலா இந்த மாகூலை உருவாக்கி சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி நமக்கு ஈமானுடைய பாடத்தை சொல்லி கொடுத்தா நம்மளை சுற்றி மாகூலை உருவாக்குங்க, ஈமானை பலப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. சில முயற்சி செய்யலாங்களா பாருங்க. நம்ம வீடுகளில் நம்ம பேசக்கூடிய பேச்சு ஈமானுடைய பேச்சாக இருக்கும். அது நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், கடைவீதியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்க காலேஜ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எந்த இடத்துலையும் நம்ம எதை அதிகமாக பேசுகிறோமோ, உடல் உறுப்புகள் எதில் அதிகமாக ஈடுபடுதோ அதனுடைய தாக்கத்தை உள்ள எடுத்துக்கணும். அதனுடைய தாக்கத்தை பாருங்க. சக்கராத்துடைய நிலை